அன்புடன் பேரன்பாக எம்பன் வயசு. இன்னைக்கு இந்த உலகம் பல வளர்ச்சி ஆயிடுச்சு. இன்னும் மாற்றுக்கிறது இல்லை, விஞ்ஞான உலகன்றாங்க. பல வளர்ச்சியில நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா உணவு முறையில் நம்ம பயங்கரமான வளர்ச்சி தான் நம்ம அடைஞ்சிருக்கோம். அது நமக்கு வீழ்ச்சியா எழுச்சியா நம்ம பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனுஷன் காட்டுல இருந்து ஒரு நகர பகுதிக்கு வர ஆரம்பிக்கும் போதும் அவன் ஒரு கூட்டமா வாழ ஆரம்பிக்கும் என்ன பண்றான், உணவை மண்பானையில தான் சமைச்சு உணவு சாப்பிட்டுருந்தான். அப்படியே நவநாகரிகம் வருது, கொஞ்சம் அப்ப நவநாகரிகம் கொஞ்சம் வருது. கொஞ்ச நேரத்தில் அப்ப என்ன பண்றாங்க, வசதி படைச்சவங்க அப்ப என்ன பண்றாங்க, பித்தளையிலையும் வெண்கலத்திலையும் சமைச்சு சாப்பிட்றாங்க. வசதி இல்லாதவங்க மண்பானையில சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்படியே கொஞ்சம் காலங்கள் போகுது. அந்த மண்பானையில சமைச்சதவங்க அலுமினியத்துக்கு மாறுறாங்க. அலுமினிய பாத்திரங்களை அவங்க சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காலங்கள் போகுது. அப்படியே சில்வரில் சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்படியே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு கொஞ்சம் அப்போ இன்னும் கொஞ்சம் மக்கள் வளர்ந்துடுறாங்க. அப்போ அவங்களோட பார்க்கும்போது நீங்கள் மண்பானையில் சமைக்கிறீங்களா, ஏன் பித்தளை இல்லையா, சில்வர் பாத்திரம் இல்லையா அப்படின்ற மாதிரி மக்கள் பேசுறாங்க. இப்போ மண்பானையில் சமையல் செய்யறவங்க ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப வசதி இல்லாதவங்க. அலுமினியத்திலையும் சில்வர்லையும் சமையல் செய்யறவங்க கொஞ்சம் வசதி படிச்சவங்க தாட்டை உருவாக்குறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, ஐயோ நாமளும் எப்படியாவது இதை தூக்கி போட்டு அலுமினியத்து பாத்திரத்துக்கும் சில்வர் பாத்திரத்துக்கும் மாறினார் மக்கள் பெருவாரியா மாறுறாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் போது இது என்ன ஆகுது, நான்ஸ்டிக் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான்ஸ்டிக் இல்லாத உதாரணத்துக்கு தோசை போடுறனாக்கா அது நம்ம இடம் உதவியே தேவையில்லை, அப்படியே மாவு ஊற்றி தோசை சுட்டுலாம். அப்போ அந்த பாத்திரங்கள் வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்படியே உலகம் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ என்ன இந்த ஏழை பணக்காரன்ற இது எல்லாமே எங்க வருதுனாக்கா, நம்ம பணக்காரனா நம்ம காட்டிக்கணும், நம்ம பணக்காரனா காட்டிக்கணுன்றதுனால இந்த பாத்திரங்கள்லாம் மாற்ற வேண்டிய தேவை வருது அவங்களுக்கு. அப்புறம் இந்த உலகம், இந்த வளர்ச்சி, இந்த அறிவியல் எல்லாம் என்ன சொல்ல வருதுனாக்கா, நீங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு உடம்புக்கு சர்க்கரை வருது. அப்புறம் இப்போ குக்கர் வந்துச்சு, இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வரும், சுகர் வரும்ன்றத இந்த இந்த அறிவியலே அதான் சொல்லுது. இதெல்லாம் கொடுத்த அறிவியல் தான். இப்போ இந்த அறிவியல் நீங்க இதெல்லாம் சாப்பிட்டாக்கா இந்த வியாதிகள்லாம் வரும் போது என்ன பண்றாங்க, மறுபடியும் மண்பானைக்கு இந்த வசதி படைச்சவங்க மாறுறாங்க. யாரால இவங்க இங்க கீழே இருந்த பெருவாரியான மக்கள் அதுக்கு போனாங்களோ அவங்களே மறுபடியும் மண்பானையில சமைச்சாதான் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு அவங்க மண்பானைக்கு மாறுறாங்க. இப்ப இந்த பெருவாரியான மக்கள் இதுக்கு மாறுறாங்கல்ல, அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்க, எண்ணம் என்ன கண்டிஷன் பாருங்க. இந்த வசதி படைச்சவன் என்னைக்குமே எதையுமே மாத்திக்கிறதுல துணிஞ்சிருவான். அவன் நீங்க எதுவுமே நீதி இருக்கட்டும், நேர்மையா இருக்கட்டும், அவனுடைய நடை உடைகளா இருக்கட்டும், அவன் எல்லாத்தையுமே மாத்திக்குப்பான். அவன் ஈஸியா இருக்கும். இந்த பணம் படைச்சவங்களுடைய பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்தையுமே மாத்திக்கிறதுல ஈஸியா இருப்பாங்க, ஈஸியா மனப்பக்குவத்துக்கு வந்துருவாங்க. ஆனா இந்த பணம் இல்லாதவங்க எதையும் மாத்திக்கவும் முடியாது, மாத்திக்கவும் மாட்டாங்க. அப்ப இவங்களோட நிலைமை பாருங்க. முதல்லயே இவன் மண்பானையில தான் சமைச்சு சாப்பிட்டுருந்தான். கிட்டத்தட்ட இந்த 60 ஆண்டு காலத்துல இவன் எப்படி ஆரம்பிச்ச இடத்துக்கே சேர்ந்து பார்த்தீங்களா. இப்படி ஆரம்பிச்சது இப்படியே போயிட்டு இப்படியே அந்த மண்பானையிலே முடியுது பாருங்க. இப்ப மண்பானை ஹோட்டல் கூட இப்ப மண்பானை உணவு தான் விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு எல்லாமே நாங்கள் மண்பானையில செய்யறோம், கேஸ்ல செய்யல, விறகுல தான் செஞ்சு உங்களுக்கு சமையல் கொடுக்குறோம் அப்படின்ற இடத்துக்கு வந்தான். அப்ப முதல்லயே அவன் மண்பானையில தானே இருந்தான். எதுக்கு இப்படி மாறி இப்படி வந்தான் நீங்க யோசனை பண்ணா, இதுதான் வியாபார யுக்திகள் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இவன் அங்கேதான் இருந்தான். இவனை இங்க தள்ளி அங்க தள்ளி அங்க தள்ளி இங்க தள்ளி இங்க தள்ளி இங்க வளர்ந்த வீடுதான். அப்ப இது எது நம்ம சொல்ல வரோன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்னதும் சரிதான், கொடுத்ததும் சரிதான். உனக்கு ஆரோக்கியத்தையும் உணவுலேயே தான் கொடுத்துருக்காங்க, உனக்கு மருந்தையும் உணவுல தான் கொடுத்துருக்காங்க. உணவே மருந்துன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது இதெல்லாம் தான் வருது எல்லாமே. இப்ப நீங்க என்ன இதுல புரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க ஆரம்பத்துல அவங்க என்ன இருந்தாங்களோ அப்படியே இருந்துட்டு இருக்கலாம். இந்த வளர்ச்சி உங்களுக்கு இங்கதான் போய் முடியும். நீங்க இதுல இன்னொன்னு கண்டிப்பா நீங்க கவனிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஆரம்பத்துல பல்ல எப்படி வளரணும், காலையில அந்த எருமுட்டி சாம்பல் இல்லை உப்பு இல்லை ஆலங்குச்சி வேளாங்குச்சி இதெல்லாம் விளைக்கிறோம். இதெல்லாம் விளக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பேஸ்ட்டுன்னு கொண்டு கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் நமக்கு ஒன்றும் சரியா வரல, இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு போனோம். அதுக்கு ஒரு பிரஷன் ஒன்று உங்கள்கிட்ட கொடுத்து விளக்க வச்சான். இது அப்படியே ஒரு 50 ஆண்டு காலம் ஓடிச்சு. 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிச்சது,
ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேஸ்ட்டில் இப்போ என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கனாக்கா, இந்த பேஸ்ட்டில் உப்பு இருக்குது, இந்த பேஸ்ட்டில் வந்து இந்த சக்தி இருக்குது, இதில் வந்து அது இருக்குது இது இருக்குது, எதில் நம்ம வேணான்னு தூக்கி போட வச்சாலும் அதுவே நீங்கள் அந்த பேஸ்ட் இருக்குன்னு சொல்ல வராங்க. எது நம்மளுக்கு இது சுகாதாரம் இல்லை, இது நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்களோ, இப்போ அதில் அதுதான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு விளம்பரம் பண்ணுறோம். இதையும் நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம எங்கேருந்து வந்தோம், எப்படி போகிறோம், இப்போ எங்கே வந்து நிற்கிறோம், எதுவுமே இந்த ரொம்ப ஸ்பீடாக போகிறது நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதுதான் நம்ம வந்து எப்படி புரிஞ்சு போன்றதே நமக்கு தெரியல. தெரியவும் வைக்க உங்களுக்கு அது சிந்தனைக்கே அவங்க விடுறது இல்லை. அப்படியே போர்ஸாக தள்ளினே போயிடறான். நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது 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 வாங்கி போயிட்டே இரு. அதே மாதிரி நீங்கள் வந்து நார்மலாக நம்ம கிராமத்தில் குளிச்சு நம்ம எல்லாமே பல இடத்துல என்ன கிராமமாக இருக்கும், இல்லை சித்தூராக இப்படி தான் இருந்திருப்போம். அதே நம்ம சோப் போட்டு குளிக்கிறது நம்ம பழகலாம். அந்த சோப் போட்டு குளிக்கிறதுன்னு இப்போ என்ன சொன்னால் இந்த சோப்பு இப்படி அந்த சோப்பு அப்படின்னு வந்தான். இப்போ என்ன சொல்கிறான், அந்த சோப்பில் இந்த சோப்பில் தான் வந்து அந்த வேப்பலை இருக்குது. நம்ம முதல்ல தண்ணியில் வந்து வேப்பலை தானே போட்டு குளிச்சிருந்தோம், பஞ்சலை தானே போட்டு குளிச்சிருந்தோம். இப்போ அதே சோப்பில் என்ன இருக்குன்றான், இதில் வேப்பலை இருக்குது, அது இருக்குது, அந்த அந்த கத்தாழை இருக்குது. இப்போ பாருங்க, நம்ம எதெல்லாம் முதல்ல பயன்படுத்திட்டோமோ, எதெல்லாம் நம்ம வெளியில் விட்டுட்டோமோ அதெல்லாம் இதுக்குள்ளேயே இருக்குன்னு நம்மளுக்கு விளம்பரப்படுத்துகிறோம். நம்மளும் இதை ஆரோக்கியம் சொல்லி இப்போ அதுக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம போயிருந்தாலும் எதுக்கு போயிருக்கணும், அதுக்கு போயிருக்கணும். இயற்கையாகவே கிடைக்கிற இடத்த நம்ம தேடி போயிருக்கணும். அதை நம்ம விவசாயிகிட்ட வாங்கிருக்கலாம், இல்லை அதுக்கான தோட்டங்கள் கிட்ட வாங்கிக்கலாம். நம்ம அதை செய்யலை. மறுபடியும் அதே கார்பரேட்டு அதே கெமிக்கல் கலந்து தான் நம்ம போகிறோம். நம்மளை சிந்திக்க விடுறதில்லை. இது ஆரோக்கியம்னு எப்படியும் நம்ம சொல்லுவோம், அதை நம்ம நம்புவோம். இல்லை இல்லை இதுதான் ஆரோக்கியம் சொல்லுவோம், இதையும் நம்ம நம்புவோம். இது ரெண்டுமே ஆரோக்கியம் இல்லை, இதான் ஆரோக்கியம் அதை சொல்லுவோம், இதையும் நான் நம்புவோம். இது வந்து ஒன்று இயற்கை தான். மக்களை வந்து நம்ம சிந்திக்கிற அளவுக்கு அறிவில்லைன்றது சொல்கிறதுக்கும் நமக்கு அப்படியும் சொல்ல முடியாது. ஆனால் மக்களும் சிந்திக்கிறது இல்லைன்றதை நம்ம வந்து முழுசாக சொல்லித்தான் ஆகணும். யார் எதை சொன்னாலும் பெருவாரியாக யார் சொல்கிறாங்களோ அதை நம்பிடுவோம். பெருவாரியாக சொல்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு யாருன்னா சொன்னாங்கன்னு சொல்கிறத இவன் நம்பிடுவோம். உண்மைக்கு இவன் விலை போகிறத விட அந்த பொய்யான விஷயத்துக்கு விலை போயிடுவான். இதுதான் இந்த மக்களுடைய மனநிலையில் இருக்குது. ஆனால் நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க, எங்கே இருக்கிறீங்கன்னு நீங்களே பார்த்துட்டு இதை நீங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னாக்கா, இயற்கை அதாவது நம்ம வந்து முன்னோர்கள் எதையுமே இலவசமாக கொடுத்துட்டு போனது எதுவுமே இலவசமே உங்களுக்கு இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விலை உயர்ந்ததை தான் இலவசமாக உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அந்த இலவசமாக உங்களுக்கு கொடுத்ததுனால அந்த இலவசத்துடைய உங்களுக்கு அருமை தெரியல. இன்னைக்கு இலவசத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஏங்குறீங்க, அரசியல்வாதிக்கு தர இலவசத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி ஏங்குறீங்க? இதை விட அதிகமான ஒரு மிகப்பெரிய பொக்கிச்சது தான் மருத்துவ ரீதியாகவும் உணவு ரீதியாகவுமே உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நீங்கள் பின்பற்றணும். அதையே நீங்கள் என்ன தெரியும் பின்பற்றுறீங்க, அதே கெமிக்கல் கலந்ததை சொல்கிறதா நீங்கள் பின்பற்றுறீங்க. அது வந்து மாறிடுங்க. முருங்கல் எப்படி இதை சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சிந்திக்கிறதே கிடையாது. எதுலையுமே சிந்திக்கிறது இல்லை. ஒட்டு போகிறத சிந்திக்க மாட்டீங்க, உணவுல சிந்திக்க மாட்டீங்க, சுயமாக எதையுமே சிந்திக்க மாட்டீங்க. யார் எதை சொன்னாலும் கேட்டுப்பீங்க. ஆனால் உண்மையிலே உலகமாக அறிவாளி மாரி பேசுறதுல உங்களை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நான் அறிவாளின்றதை நம்புறீங்க. யாருமே அறிவாளி இல்லைன்றதை நம்பினாதான் அவங்க அறிவாளி ஆக முடியும். எனக்கு தெரியாதுன்னு நினச்சா தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு தெரியும் நான் ஒன்று நினச்சா தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நீங்கள் முதல்ல அறிவாளி நம்புறது பெரும்பாலான மக்கள் விட்டுருங்க. நம்ம யாரும் அறிவாளி இல்லை, நம்மளுக்கு உண்மையிலே அறிவாளி இல்லை. கட்டுறது வந்து கையளவு கல்லளவு உலகளவுன்னு சொல்லுவாங்கல்ல, உலகளவு கடலளவுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. அறிவாளின்ற பின்பத்தை மறுத்தூக்கி போடுங்க. நீங்கள் அறிவாளி யாருமே கிடையாது, நான் உட்பட அறிவாளி கிடையாது. ஆனால் அறிவாளின்றதை எடுத்து போட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்றதை போங்க, தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான்.